அரவிந்த பாவை, மாமா, என்னம்மா இது? கூடத்தில் நாதமுனியின் வஸ்திரங்களையெல்லாம் மூட்டை கட்டி வைத்திருக்கிறாய். இங்கு அவன் நித்திய பூஜை செய்யும் அனுஷ்டான பாத்திரங்களையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாயே. அவர் எங்கோ வெளியூர் செல்ல போகிறாராம் மாமா. அவருக்காகத்தான் இதையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். எந்த ஊருக்கு போக போகிறானாம்? அது எனக்கு தெரியாது மாமா. கேட்பது மரியாதையும் அல்ல, அது அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நல்ல பெண்ணம்மா நீ. கணவன் எங்கே போகிறார் என்பதே தெரியாமலா ஒரு மனைவி பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்வாள்? வடக்கு நோக்கி தேசாந்திரம் சென்று கொண்டிருந்த எங்களை ஊருக்கு போகலாம் என்று இங்கு அழைத்து வந்துவிட்டு இப்போது அவன் எங்கே போகப் போகிறானாம்? நீதான் அவனிடம் கேட்க சங்கோஜப்படுகிறாய். அவனாவது உன்னிடம் சொல்ல வேண்டாமா? அதை நான் சொல்கிறேன் அப்பா. என்ன நாதமுனி இது? அரவிந்த பாவை சொல்லித்தான் நீ வெளியூர் போகப் போகிறாய் என்ற செய்தியே தெரிய வந்தது. ஆனால் எந்த ஊர் என்றோ எப்போது வருவாய் என்றோ அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லையே. மன்னித்து விடுங்கள் அப்பா, அதை நான் யாரிடமும் இதுவரை சொல்லவில்லை. அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். எனக்குள் ஒரு பெரிய தேடல் இருந்தது. விருந்தாவனத்து யமுனை நதிக்கரையில் தொடங்கிய அந்த தேடலுக்கு இன்று நம்மூர் கோயிலில் ஒரு வழி கிடைத்திருக்கிறது. வா ஈஸ்வரமுனி, சரியான நேரத்திற்கு நீயும் வந்துவிட்டாய். நான் சில விஷயங்களை உங்கள் மூவரிடமும் தெரிவிக்க வேண்டும். விருந்தாவனத்தின் யமுனை நதிக்கரையில் சில நாட்கள் அங்கேயே இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னதை நான் ஏன் மாற்றிக்கொண்டேன் என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். நீ எங்களுடன் வருவதாக சொன்னதே அதிர்ச்சியாக இருந்ததால் அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்பா. ஆனால் அப்படி நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தமிழில் வேதத்தின் உட்பொருளை விளக்க வேண்டும் என்ற என் ஆசை நாளுக்கு நாள் அதிகரித்து ஆணித்தரமான தேடலாகவே மாறிவிட்டது. அந்த தேடலை பூர்த்தி செய்யும் வகையில் பல சம்பவங்களை பகவான் கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறார். நாதமுனி, இப்படி இலைமறைவு காய்மறைவாக சொன்னால் எப்படி? நடந்த விஷயங்களை விவரமாக சொல்லப்பா. சொல்கிறேன் அப்பா. யமுனை நதிக்கரையில் நாம் தங்கியிருந்த போது தேனமுது தமிழில் வேதத்தின் உட்பொருளை இனிமையான பாடலாக நான் கேட்டேன். காட்டுப் பகுதிக்குள் நீங்கள் உடல் நலம் சுகமில்லாமல் இருந்தபோது உங்களுக்கு வைத்தியம் செய்த அந்த வேடச் சிறுவனின் மூலம் இரண்டாவது பாடலையும் கேட்டேன். இதில் வியப்பிற்குரிய விஷயமே, விருந்தாவனத்தில் நான் கேட்ட முதல் தமிழ் பாடலின் இறுதிச் சொல்லே இரண்டாவது பாடலின் துவக்கமாயிருந்ததுதான். ஓ, அப்படியென்றால் முதல் பாடலுக்கும் இரண்டாவது பாடலுக்கும் தொடர்பு இருக்கிறது போலும். ஆமாம், அது முதற்கொண்டு என் தேடல் தீவிரமாயிற்று. வேடச் சிறுவன் இல்லை இல்லை, சிறுவன் உருவில் வந்த அந்த திருமால் சொன்னார், போ, உன் தேடலை தேடு என்று. நீ சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று கோயிலில் இந்த ஆச்சரியங்களையெல்லாம் மிஞ்சிய பேராச்சரியம் ஒன்று நிகழ்ந்தது. குறுங்குடியிலிருந்து வந்திருந்த குலசேகரன் எனும் சிறுவன் என் மனதில் மட்டுமே இருக்கிறது என்று நான் நினைத்திருந்த அந்த 2 பாடல்களையும் கூடவே இன்னும் 8 பாடல்களையும் சேர்த்து அருமையாக பாடினான். அவனுக்கு எப்படி இந்த பாடல்கள் தெரியுமாம்? கேட்டேன். 10 பாடல்களையும் பராங்குசதாசர் என்பவர் வழியாக அவரது ஊரில் எல்லோருக்கும் தெரியுமாம். ஆனால் கடைசி பாடலில் 1010 என்று சொல்லப்பட்டிருந்தது. ஓ, அப்படியானால் இவை மொத்தம் 1000 பாடல்களா? ஆமாம் அப்பா. மீதி இருக்கும் பாடல்களைப் பற்றி எங்கே தெரிந்து கொள்ளலாம் என்று அவர்களிடமே கேட்டேன். பாடல்களில் குருகூரும் குடந்தையும் இடம்பெற்றிருப்பதால் அங்கே சென்று கேட்டால் விவரம் கிடைக்கலாம் என்றார்கள். தேடப் போகிறேன் அப்பா, தேடப் போகிறேன். இறைவன் சுற்றிவிட்ட உடலெனும் இந்த பம்பரம் விசை குறைந்து கீழே விழுவதற்குள் எப்பாடுபட்டாவது அவைகளை தேடிக் கண்டுபிடிக்கப் போகிறேன். எங்கோ யாருக்கும் பலனின்றி
இருளில் மறைந்திருக்கும் அந்த 1000 பாசுரங்களையும் பகலவனின் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் திருக்குடந்தை தேடி நான் புறப்பட்டு விட்டேன். அனைவரும் அந்த ஆனந்த தேனமுதை அள்ளி அள்ளி பருக வேண்டும். நாதமுனி, உன்னை நினைத்து நான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன் தெரியுமா? ஆனால் நீ தனியொருவனாக இதை சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? ஏனப்பா உன்னை நீயே வருத்திக் கொள்கிறாய்? இல்லை அப்பா, இல்லை. நான் இத்தனை நாள் செய்து வந்த பக்திக்கும் அனுஷ்டானத்திற்கும் ஒரு பலன் இருக்கிறது என்றால் அது தமிழ் வேதத்தை நான் கண்டுபிடிப்பதைத் தவிர வேறொன்றும் இல்லை. சுயநலத்தோடு நமக்கென்று வாழாமல் பொதுநலத்தோடு மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு பெருமாளின் துணையும் உங்களின் ஆசையும் இருந்தால் போதும். அதை நிச்சயம் இந்த அடியவனால் சாதிக்க முடியும். நாதமுனி, உன் உயர்ந்த நோக்கத்திற்கு பெருமாளின் அனுகிரகமும் என் ஆசீர்வாதமும் நிச்சயம் உண்டு. பத்திரமாக போய்விட்டு வா. நன்றி அப்பா. அப்பா, நான் புறப்படுகிறேன். ஈஸ்வரமுனி, அரவிந்த பாவை, நான் புறப்படுகிறேன். அப்பாவை பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு எதற்கப்பா இந்த மாலை மரியாதை எல்லாம்? பராங்குச தாசரே, தாங்கள் செய்திருப்பது என்ன சாதாரண காரியமா? ஆனால் நாங்கள் மிகவும் சாதாரண முறையில்தான் எங்கள் நன்றியை தெரிவித்திருக்கிறோம். இன்னும் சிறந்த முறையில் தெரிவித்திருக்க வேண்டும். கோவில் நிலத்தை மீட்பது எவ்வளவு கடுமையான விஷயம்! எத்தனை நடை நடந்திருப்பீர்கள்! ஆகையால் தானே இந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு காண முடிந்தது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எம்பெருமான் திருவுள்ளம். நம் கலிய பெருமாள் தன்னால் மனது மாறி கோயில் நிலத்தை கோயிலுக்கே திருப்பி கொடுத்து விட்டார். ஐயா, உங்களுக்கு இயல்பா இருக்கிற அடக்கத்தினாலதான் இப்படி பேசுறீங்க. நான் எங்கேயா தன்னால மனசு மாறின? கல்ல கரைக்கிற மாதிரி என் கல் மனசு கரைச்சிங்க. ஐயா, நீங்க என்கிட்ட நிலத்தை மட்டும் மீட்கல, கொடிய நரகத்துல விழ இருந்த என்னையுள்ள மீட்டிருக்கீங்க. சரியா சொன்ன கலியா. தாசரையா சொன்ன போதனைகள் அந்த அளவுக்கு உனக்குள்ள புகுந்து உன்னை மாத்தி இருக்கு. உண்மைதானுங்கய்யா. நம்மளோட உள்ளம்ங்கிறது ஒரு கோவில். அதுல கல்மிஷம் இருக்கிற வர சத்தியத்தை உணர முடியாதுன்னு பராகுசர் ஐயா சொன்னது என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்றத கேட்டு புத்தி பேதலிச்சு போயிருந்தேன். அவங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு மிகப்பெரிய படுகுழியில விழ இருந்த என்ன நற்சிந்தனைங்கிற கயிறை போட்டு பராகுசர் ஐயா தான் என்ன மேல தூக்கி விட்டாரு. கலியா, நீ என்னை புகழும் அளவிற்கு நான் ஒன்றும் பெரிதாக செய்து விடவில்லை. அறியாமையின் காரணமாகத்தான் எல்லோரும் தவறு செய்கிறார்கள். அதை புரிய வைத்து விட்டால் நிலத்தை நீ ஒப்படைத்தது போல் அனைவரும் தான் செய்யும் தவறை உணர்ந்து திருந்தி விடுவார்கள். சாமி, நான் என்ன என் சொந்த நிலத்தையா கோயில் திருப்பணிக்கு கொடுத்த? முறைகேடா அனுபவிச்சுக்கிட்டு இருந்த கோவில் நிலத்தை தானே திருப்பி கொடுத்தேன். ஐயா, நான் செஞ்ச பாவத்துக்கு என் குடும்பமே நாசமாகாம காப்பாத்தின உங்க பெரிய மனசுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு நிக்கிறேங்க. ஐயா, மன்னிக்கணும். உங்களை காண வீரநாராயணபுரத்துல இருந்து ஒரு வைஷ்ணவர் வந்திருக்கிறார். வீரநாராயணபுரத்தில் இருந்தா அங்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லையே. பெயர் ஏதாவது சொன்னாரா? நாதமுனிகள்னு சொன்னார் ஐயா. நாதமுனிகளா? மோர் அருந்துங்கள்.
இவர் நமதகத்தில் தானே அமுது செய்ய போகிறார். அதில் என்ன சந்தேகம்? எவ்வளவு தூரத்திலிருந்து பிரயாணம் செய்து வந்திருக்கிறார். அமுதுண்டால்தான் இந்த களைப்பு மாறும். இல்லை இல்லை, பரவாயில்லை. தங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இதில் சிரமம் என்ன இருக்கிறது? எங்கள் இருவருக்கும் அமுது செய்வது வழக்கம். இன்று உங்களுக்கும் சேர்த்து செய்ய போகிறேன். தங்களுக்கு விருப்பமானது ஏதேனும் உண்டென்றால் சொல்லுங்கள், அதையும் நொடிப்பொழுதில் செய்து விடுகிறேன். நித்திய படியில் பெருமாளுக்கு என்ன திருவாராதனம் செய்வீர்களோ அதுவே எனக்கு போதும். நாதமுனிகளே, சங்கோஜப்பட வேண்டாம். என்ன வேண்டுமோ சொல்லுங்கள். இல்லை, உண்பதில் எனக்கு பெரிதாக நாட்டம் ஒன்றும் இல்லை. பசிக்கு உண்கிறேன், ருசிக்காக அல்ல. சரி, நீ சென்று உன் பணியை துவங்கு. ம். ஆமாம், தங்கள் இயற்பெயரே நாதமுனிகள் தானோ? இல்லை, பெற்றோர் எனக்கிட்ட பெயர் அரங்கநாதன். ஆனால் மற்றவர்கள் என்னை நாதமுனிகள் என்றே அழைத்து பழகிவிட்டார்கள். தங்களின் முழு திருநாமம்? பராங்குசதாசரேதான். நாங்கள் மதுரகவி ஆழ்வார் வழி வந்தவர்கள். மதுரகவி ஆழ்வாரின் ஆச்சாரியர் நம்மாழ்வார். அவருக்கு மற்றொரு திருநாமம் பராங்குசர். தன் ஆச்சாரியரான நம்மாழ்வாரையே பகவானாக பாவித்து மனமுருகி பாடி மங்களாசாசனம் செய்தவர் மதுரகவி. நம்மாழ்வாரான பராங்குசருக்கு தன்னை தாசனாக பாவித்து பராங்குச தாசர் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாருக்கு பராங்குசர் என திருநாமம் ஏற்பட ஏதேனும் காரணம் உண்டா? நிச்சயம் உண்டு. மதம் பிடித்து அலையும் மதவாதிகளை மத யானையை அடக்கும் அங்குசம் போல் நம்மாழ்வார் தன் தேன்தமிழ் பாடலால் அருளிச் செய்து அடக்கியதால் பராங்குசர் என்று அவருக்கு பெயர் ஏற்பட்டது. மதுரகவி ஆழ்வார் தன்னை பராங்குசதாசன் என்று வெளிப்படுத்திக் கொண்டதால் அவர் வம்சாவளியில் வரும் நாங்களும் அந்த திருநாமத்தை எங்களுக்குள் சூட்டி மகிழ்ந்து கொள்கிறோம். பெருமாளைப் பற்றி பாடாமல் ஆச்சாரியனையே பெருமாளாக பாவித்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார் மதுரகவி ஆழ்வார் என்றால் சற்றே ஆச்சரியமளிக்கக்கூடிய விஷயம்தான். இதைவிட ஆச்சரியம் ஒன்று உண்டு. என்ன அது? நம்மாழ்வார் நம் போன்று பிராமணர் அல்ல, வேளார் குலத்தை சேர்ந்தவர். இருப்பினும் அவரே நம் சம்பிரதாயத்தின் ஆதி ஆச்சாரியனாக விளங்குகிறார். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது பிறப்பை பொறுத்ததல்ல, அவரவரின் குணத்தை பொறுத்தது என்பதற்கு நம்மாழ்வார் போன்ற உயர்ந்த மகாபுருஷர்களே உதாரணம். அவரின் திருப்பாதங்களில் தஞ்சமடைந்த மதுரகவி ஆழ்வாரும் உயர்ந்த மகாபுருஷர் என்பதற்கு இதைவிட வேறென்ன உதாரணம் இருக்க முடியும்? மகான்களால் மட்டுமே பகவானைப் போல எதையும் எவரையும் பாகுபாடின்றி பார்க்க முடியும். ஆமாம், மதுரகவி ஆழ்வார் வடதிசையில் எங்கோ பயணம் செய்து கொண்டிருந்த போது தென் திசையில் ஒரு தெய்வீக ஒளியை கண்டிருக்கிறார். அதை தேடி வந்து பார்க்கையில் இங்கே திருக்குறுங்கூரில் நம்மாழ்வார் ஒரு புளிய மரத்து துவாரத்தில் இருந்திருக்கிறார். பிறந்தது முதல் 16 வருடங்கள் அன்ன ஆகாரமின்றி எந்த சலனமும் இன்றி அவர் அந்த புளிய மரத்தின் துவாரத்தில் இருந்ததாக முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த குருகூர் சடகோபனைத்தான் தன் ஆச்சாரியனாக மதுரகவி ஆழ்வார் ஆசிரியத்துக் கொண்டார். ஓ, நம்மாழ்வாருக்கு குருகூர் சடகோப்பன் என்ற இன்னொரு திருநாமமோ? ஆமாம். ஆஹா, நான் என் தேடலுக்கு அருகில் வந்துவிட்டேன். தேடலா? ஆமாம், குடந்தைக்கு சென்றேன், தேடி அலைந்தேன், கிடைக்கவில்லை. இங்கே குருகூருக்கு வந்திருக்கிறேன், கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள் முகிழ்ந்திருக்கிறது. தாங்கள் கூறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று விவரமாக சொன்னால் தங்கள் தேடலுக்கு என்னால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று பார்க்கிறேன். அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளும்படி வேதத்தின் சாரம் தமிழில் தோன்ற வேண்டும் என்பது சில நாட்களாக என் வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் வடக்கில் உள்ள விருந்தாவனத்து யமுனை கரையில் எனக்கு ஒரு சில அறிகுறிகள் தென்பட்டன. பின்னர் எங்கள் ஊரான காட்டுமன்னார் கோயிலில் சிறுவன் ஒருவன் 10 தமிழ் பாடல்களை மிக அருமையாக பாடினான். ஒவ்வொன்றும் தேன் தமிழில் தோய்த்தெடுத்த பலாச்சுளைகள். ஆரா அமுதே அடியேன் நின்பால் என்று ஆரம்பித்து காமர் மானே நோக்கியற்கே என்று முடிந்த அந்த பாடல்களின் அர்த்தபுஷ்டி நிறைந்த வரிகளும் தமிழ் ஆளுமையும் என்னை கட்டிப்போட்டு விட்டன. அந்த பாடல்களில் 1000 என்ற வரிகளும் இடம்பெற்றிருப்பதால்
அவை மொத்தம் 1000 பாடல்களாக இருக்க வேண்டும். அந்த 1000 பாடல்கள்தான் என் தேடல். தாங்கள் சொல்லும் தமிழ் பாடல், அதை பாடியவர் என்னிடம் பாடம் பயின்ற குலசேகரன் என்பதும் எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. திராவிட மொழியில் உள்ள இந்த 1000 பாடல்களை உலகோருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே என் அவா. இப்பேற்பட்ட ஒரு தமிழ் பொக்கிஷம் எப்படி மறைந்து போக முடியும் என்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. சிலருக்கு மட்டுமே தெரிந்த வேதத்தின் சாரம் இத்தெள்ளு தமிழ் பாடல்கள் மூலம் எங்கே பாமரனுக்கும் தெரிந்து எல்லோரும் ஓர் உயர்ந்த நிலையை அடைந்து மோட்சத்தின் கதவுகளை திறந்துவிட்டு விடுமோ என்று அஞ்சி அந்த திராவிட தமிழ் வேதத்தை மறுத்தும் மறைத்தும் வைத்து விட்டதாக இங்கொரு கூற்று நிலவுகிறது. ஆனால் ஒன்று, நல்ல விஷயங்களை சில காலம் மறைத்து வைக்கலாமே தவிர முழுவதுமாக அவற்றை அழித்துவிட முடியாது. நிச்சயம் அவை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். தாங்கள் கூறுவது முற்றிலும் சரி. இந்த பாடல்களை வெளிக்கொணர்வதற்கான உபாயம் தங்களுக்கு நிச்சயம் தெரியும் என்றுதான் தங்களை நாடி வந்திருக்கிறேன். தெரியும், சொல்கிறேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு எங்கள் நம்மாழ்வார் 16 வருடங்கள் சலனமற்று இருந்த அந்த புளிய மரமே இன்றும் அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அந்த புளிய மரம்தான் நம்மாழ்வார் என்றும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. உறங்கா புலி என்று பெயர் பெற்ற அந்த புளிய மரத்தின் அடியில் அமர்ந்து எம் மதுரகவி ஆழ்வார் அருளிச் செய்த கண்ணினுர் சிறுத்தாம்பு எனும் பாசுரத்தை சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனத்திற்குள் மிகுந்த சிரத்தையுடனும் ஆத்மார்த்தத்துடனும் 12,000 முறை ஜபித்தால் நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாவார் என்பதும், அப்படி ஜபித்தவர்க்கு மட்டுமே அவர் அந்த 1000ஐயும் கொடுப்பார் என்பதும் ஒரு நம்பிக்கை. ஆஹா, மிகவும் எளிதாக இருக்கிறதே. பொறுங்கள், இது எளிதாக தோன்றலாம், ஆனால் நிச்சயம் எளிதல்ல. இம்முயற்சியில் ஈடுபட்டு தோற்றுப் போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. மேலும் இன்னொன்றும் கூறுகிறேன். நற்காரியங்கள் நடக்கும் இடத்திலெல்லாம் அவை நடக்காமல் தடுப்பது கலிபுருஷனுக்கு கைவந்த கலை. அவை இயற்கை இடையூறாகவும் இருக்கலாம், வேறு சில இடையூறாகவும் இருக்கலாம். அந்த பகவானின் லீலா வினோதங்களில் இதுவும் ஒன்று. நம் கொள்கைகளில், நம் எண்ணங்களில் நாம் எத்தனை உறுதியாக நிற்கிறோம் என்ற சோதனையை பகவான் கலிபுருஷனின் மூலம் நடத்துகிறாரோ என்னவோ. இருக்கலாம். எத்தனை இடர்பாடுகள் எப்படி யார் மூலம் நிகழ்ந்தாலும் அவைகளை எதிர்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். சிறிது அமுது கிடைத்தாலும் போதும் என்று பசித்தவன் ஏங்கியிருக்க, முயற்சி செய் விருந்தே கிடைக்கும் என்று பகவான் பணித்தால் இடையூறுகள் எம்மாத்திரம். அடியேன் மூலம் இந்த திராவிட வேதம் உலகோருக்கு கிடைக்க வேண்டும் என்பது பெருமாளின் திருவுளமாக இருந்தால் யாராலும் அதற்கு குந்தகம் விளைவிக்க முடியாது. இம்முயற்சிக்கு என் சரீரமே கீழே சாய்ந்தாலும் என் உந்துதல் என்னை விட்டு அகலாது. திராவிட தமிழ் வேதத்தை மக்களுக்கு நான் மீண்டும் பெற்றுத் தந்துவிட்டால் நான் பிறந்த பயனை அடைவேன். நாதமுனிகளே, தங்களின் உறுதி என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நிச்சயம் உங்கள் லட்சியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. நன்றி சுவாமி. தங்களின் ஆச்சாரியன் அருளிய கண்ணினுள் சிறுதாம்பு பாசுரத்தை அடியேனுக்கு உபதேசியுங்கள். இப்போதே அந்த புளிய மரத்தின் அடியில் என் முயற்சிகளை தொடங்க சித்தமாக இருக்கிறேன். நிச்சயம் உபதேசிக்கிறேன்.